நிகழ்ச்சி முதலாவது இதுவரை நேரமும் பரிசுகளை வழங்கி கௌரவித்த ஓய்வுநிலை ஆசிரியர் திருமதி ஞானசுந்தரி மரியநாயகம் அவர்களுக்கு மனமாக நன்றி. தொடர்ந்து பரிசுகளை வழங்கி வைப்பதற்காக கைநகி காவல்துறையில் அரசு தமிழ்கழகம் வித்தியாலய ஆசிரியர் திருமதி சங்கீதா ராசேந்திரன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றனர். மேற்பிரிவு முதலாமுடன் செல்வி பீரா அபிநயா, முதலாம் இடத்திலே பெற்றுத்தந்தார்கள் பீரா அபிஷாதி, இரண்டாம் இடம் தாரா தேவி, மூன்றாம் இடம் நானா சிந்துயா, இதுவரை நேரமும் பரிசுகளை வழங்கி கௌரவித்து கைநகி காவல்துறை அரசு தமிழ்கழகம் வித்தியாலயத்தின் ஆசிரியர் திருமதி சங்கீதா ராசேந்திரன் அவர்களுக்கு முதல் மனமார்ந்த நன்றி. அடுத்து பரிசுகளை வழங்கி வைப்பதற்காக தென்மராட்சி பிரதேச செயலாளரின் இந்து கலாச்சார அபிவிருத்தி உத்தியோகத்தர் குணகீதா அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். மேற்பிரிவு முதலாம் இடம் மானா லக்ஷ்மிகா, இரண்டாம் இடம் மானா லக்ஷன், மூன்றாம் இடம் தேனா தேனுவா, பரிசுகளை வழங்கி கௌரவிக்கும் தென்மராட்சி பிரதேச செயலாளர் அபிவிருத்தி உத்தியோகத்தர் திருமதி குணகீதா அவர்களுக்கு மனமாக நன்றி. இதுவரை பரிசுகளை பெற்றவர்களுக்கும் பரிசுகளை வழங்கி வைத்தவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தந்தை மகனுக்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தி செயல். தந்தை அதாவது தந்தையாளர் ஒரு மனதைக்கு ஆற்றுகின்ற செயல் ஒரு அவையத்திலே அறிவு ரீதியிலே முன்னிலையிலே வைக்கும் செயலை செய்யலாம் என்ற மண்டபமுடைக்கேற்ப நீதி நூல் ஒப்புவித்தல் நிகழ்வு அடுத்த இருக்கிறது. அந்த நீதி நூல் ஒப்புவித்தல் நிகழ்வுக்கு செல்வன் பீரா அபிஷன் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன்.
ஒன்றாம் ஆனந்தம் பாராட்டி திரிய வேண்டாம். கொலைகளவு செய்வாரான எண்ணங்க வேண்டாம். கற்றவரை ஒரு நாளும் கற்க வேண்டாம். கற்புடைய மங்கையரை கருத வேண்டாம். கொற்றவனோடு எதிர்மாறு பேச வேண்டாம். கோயிலில்லா ஊரை குடியிருக்க வேண்டாம். நன்றி. நீதியோடு ஒப்புதலை வழங்கி சென்ற செல்வன் பி. அபிசன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக எமது பண்பாட்டு அடிப்படையிலே எமது கலாச்சார ரீதியிலே திகழ்ந்து வருகின்ற கிராமிய கலைஞர் வரிசையிலே கிராமிய நடன உலகம் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே கிராமிய நடனங்களை அடுத்ததாக 2 வகையான கிராமிய நடனங்கள் இடம்பெற இருக்கிறது. கரகம், காவடியாட்டம். முதலாவதாக கரகம் இருக்கிறது. கரகத்தினை நிகழ்த்துவதற்காக காணாமொழி, காண மேகலா, சார லவின்சன், நீனா அபிமன் ஆகியோரை அழைத்து நிற்கின்றோம்.
நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக கிராமிய நடன வகையிலே காவடியாட்டம் இடம்பெறுகிறது. அந்த வகையில் காவடியாட்டத்தில் பங்கு பெறுகின்ற மாணவர்களாக செல்வன் பீனா ஆதிஸ், செல்வன் பூனா அட்சயன், மாவண்ணா அபிசரன், பீனா அபிசன், ஈனா கசிகன், தீனா அபிசரன், கோவண்ணா டெசிகன் ஆகியோர்கள் இப்பொழுது உங்களுக்கு முன்னால் இந்த காவடியாட்டத்தை இன்னும் ஒரு கலைஞர்களுக்கு அழைத்து செல்வார்கள். செவிகளுக்கு விருத்தளிக்கும் வகையிலே இனிய ஒரு கிராமிய நடனமாகிய காவடியாட்டத்தை நிகழ்த்தி சென்ற மாணவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நிகழ்வுகள் வரிசையிலே இன்றைய நிகழ்வை அலங்கரித்துக் கொண்டு இருக்கின்ற சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திரு மயில்வாகனம் லீனஸ்குமார் அதிபர் யாழ் மட்டுவில் தெற்கு சரஸ்வதி வித்யாலயத்தில் கடமையாற்றிக் கொண்டிருக்கும் அவரை சிறப்பு விருந்தினருடைய
அன்புடன் அழைக்கிறேன். வீரபத்திர ஆலய அறநிலை பாடசாலையினுடைய மாணவர் கௌரவிப்பு மற்றும் கலை நிகழ்விலே தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கின்ற அறநிலை பாடசாலையினுடைய அதிபர் திரு குமாரதாஸ் அவர்களே மற்றும் இதைய நிகழ்வில் முதன்மை பிரதமராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தென்மராட்சி பிரதேச செயலர் FC சத்யசோதி அவர்களே மற்றும் சிறப்பு விருந்தினர் வரிசையிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மண்ணின் புதல்வி செல்வி ரஞ்சனா அவர்களிடம் பிரதேச செயலர் காரணங்கள் அவர்களே மற்றும் சாவகிரி நகர சபையினுடைய கௌரவ தவிசாளர் ஸ்ரீ பிரகாஷ் அவர்களே மற்றும் கௌரவ விருந்தினர் வரிசையிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இந்து கலாச்சார உத்தியோகர் திருமதி சிவமணி வசந்தகுமார் அவர்களே மற்றும் ருணாவின் மீது கிராம உத்தியோகர் பிரதீபன் அவர்களே மற்றும் இந்த அறநிலை பாடசாலைக்கு பொறுப்பாகவும் அந்த ஆலயத்தை வழிநடத்தி கொண்டிருக்கும் ஆலயத்தின் வீரபத்திர ஆலயத்தினுடைய தலைவர் தேவகுமார் அவர்களே மற்றும் இந்த அறநிலை பாடசாலையினுடைய ஆசிரியர்களே ஏனைய அறநிலை பாடசாலையினுடைய ஆசிரியர்களே அதிபர்களே ஓய்வு பெற்ற ஆசிரியர்களே இந்த பிரதேசத்தை சேர்ந்த மக்களே மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த அறநிலை பாடசாலை என்பது இன்று மிகவும் தவிர்க்க முடியாத இன்றைய காலத்தில் ஒரு கட்டாய தேவையான ஒரு அமைப்பாக காணப்படுகிறது. நாட்டிலே நாங்கள் செய்திகளை படிக்கின்றோம். அந்த செய்திகளிலே பெரும்பாலான செய்திகள் இந்த அறநிலை தவறியதனால் ஏற்படுகின்ற செய்திகளாகத்தான் நாங்கள் பார்க்க முடியாத இருக்கிறது. இந்த அறநிலை ஆரம்ப காலங்களிலிருந்து ஒரு எங்களுடைய சமூகத்தினுடைய ஒரு பின்னி பிணைந்த ஒரு முக்கிய அம்சமாக இருந்து வந்தது. ஆனாலும் கடந்த நீண்ட கால யுத்தம் எமது பிரதேசங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு அதன் பின்னர் யுத்தம் நிறைவு பெற்றதன் பின்னர் அந்த நவீன யுகத்துக்கு திடீரென பாய்கின்ற போது அந்த நவீனத்துவத்தை கண்டு எங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு அனைத்தையும் நாங்கள் மறந்து வருகின்ற நிலைமை காணப்படுகிறது. இந்த நிலைமை எங்களை இந்த அறநெறியில் இருந்து வழுகி போவதற்கு காரணமாக இருக்கின்றது. நாங்கள் தென்பகுதியில் சகோதர மொழி நண்பர்களுடன் கலந்துகின்ற போது அவர்களுடைய கலாச்சாரங்களை பார்வையிடுகின்ற போது ஒரு விடயத்தை நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது. காலம் நீண்டு ஓடிவிட்ட போதிலும் அவர்களுடைய கலாச்சாரம் அவர்களுடைய அந்த சமய விழுமியங்கள் பின்பற்றுகிற முறைமைகள் இன்னமும் நெருக்கமாகவும் பலமாகவும் இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய பிரதேசத்திலே அந்த நிலைமை குறைவடைந்து செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதனை கட்டியெழுப்ப வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பு இந்த அறநிலை பாடசாலைகளிடம் இப்பொழுது இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன்.
உண்மையிலே எங்களுடைய நான் அதிபராக கடமையாக இருந்த எங்களுடைய பாடசாலையிலே 4 மாத காலம் இலங்கை விமானப்படையினுடைய உத்தியோகத்தர்கள் பணியாற்றினார்கள். உண்மையிலேயே எல்லோருமே வளர்ந்தவர்கள், அதிகாரம் மிக்கவர்கள். ஆனால் அவர்கள் விடுமுறைக்காக வீடு செல்கின்ற போது அது சில நேரம் அநேகமாக பாடசாலை நேரமாக இருக்கும், 10 மணி 11 மணியாக இருக்கும். அந்த நேரத்திலே அவ்வளவு பிள்ளைகள் ஆசிரியர்கள் இருக்கின்ற போது என்னுடைய நான் எங்கே இருக்கிறேனோ அந்த இடத்திலே வந்து காலையிலே விழுந்து கும்பிடுவார்கள். அது அந்த இடத்திலே இருக்கிற ஒரு மிக சிறந்த ஒரு பலமான விடயம். அவங்க பெரியோர்களை மதிக்கின்ற ஒரு பண்பு அங்கே காணப்படுகின்றது. எங்களிடமும் ஆரம்பத்தில் அந்த பண்பு நிறைய இருந்தது, ஆனால் இந்த நீண்ட காலத்திற்கு பின்னர் குறைவடைந்திருக்கின்றது. ஆகவே அத்தகைய பண்புகளோடு இந்த அறநெறி கல்வியை இந்த வீரபத்திரனுடைய அறநெறி பாடசாலை ஊட்டி வருவது நமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கின்றது. உண்மையிலே எங்களுடைய பாடசாலையுடைய மாணவர்கள் இந்த பாடசாலையுடைய மாணவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய நடத்தைகளை பார்க்கின்ற போது எங்களுக்கு தெரிகின்றது இங்கு மிகச்சிறந்த ஆராய்ச்சி ஊட்டப்படுகிறது என்பதை அந்த மாணவர்களில் இருந்து நான் அறிந்து கொள்வேன். ஆகவே இந்த இடத்திலே நான் இந்த அறநெறி பாடசாலையிடம் ஒரு விடயத்தை நான் கூற விரும்புகின்றேன். உங்களுடைய பாடசாலைக்கு அறநெறி கல்வி தொடர்பான விடயங்களை நீங்கள் முன்னெடுக்கின்ற போது நமது பாடசாலையில் இருந்து வழங்கக்கூடிய சகல உதவிகளையும் நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்களுடைய பரீட்சை நடைபெறுகின்ற போது பரீட்சை மண்டபங்களாக எங்களுடைய பாடசாலையை நீங்கள் பயன்படுத்த முடியும். எங்களுடைய மண்டபங்களை எங்களுடைய நிகழ்வுகளுக்காக பயன்படுத்த முடியும். எங்களுடைய ஆசிரியர்களுடைய தேவைப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அதனை நாங்கள் வழங்க தயாராக இருக்கின்றோம். பாடசாலையுடைய வளங்களையும் உங்களுடைய பயன்பாடுக்காக நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் கூறி இந்த நிகழ்விலே ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்ற விதத்தை நாங்கள் பார்க்கின்ற போது அவங்க மாணவர்களுடைய கலை நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, ஏனைய ஒழுங்கமைப்புகளாக இருந்தாலும் சரி, மிக சிறப்பாக அதாவது அர்ப்பணிப்புடன் செயல்படுகின்ற ஒரு தொண்டர் கூட்டம் இங்கே இருப்பதை நான் அறியக்கூடியதாக இருக்கிறேன். அந்த வகையிலே இந்த மாணவர்களையும் அத்தகைய ஒரு நிலைக்கு வருவதற்கு வாழ்ந்து கூறி விடைபெறுகின்றேன். அறப்போடும் பூமையிலும் வரப்போடாமல் மக்கள் பண்பில்லார்கள். பண்பெறப்படுதல் பாடலின் தொழுதல் என்ற கலித்தொகையின் வரிக்கேற்ப அறிவரப்படுதலும் பேரியர் சொல் நோக்கல் என்ற அந்த சங்ககால செய்யுள்களுக்கு மனுவூட்டும் வகையிலே திரு மயில்வாகனன் லீலாகுமார் அதிபராக கடமையாற்றும் அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை இந்த மனிதர்களுடைய செயற்பாட்டுக்கு தன்னுடைய பாடசாலை நிர்வாகம் சார்ந்த எதிர்கால உதவிகளை உங்களுக்கு உணர்த்தி சென்றார். தொடர்ந்து அவர்கள் எமது மனித செல்வங்களுக்கான பரிசுகளை வழங்கி வைப்பார். அந்த வகையிலே அடுத்த நிகழ்வாக பரிசு வழங்கும் நிகழ்வு இடம்பெறும். 2023ஆம் ஆண்டு இந்து கலாச்சார திணைக்களத்தினால் நடாத்தப்பட்ட தேசிய ஆக்கத்திறன் விருதுக்கான பிரதேச மட்டத்தில் வெற்றி பெற்றிய மாணவர்களுக்கான வெற்றி சான்றிதழ்களும் கேடயங்களும் வழங்கும் நிகழ்வு இப்பொழுது இடம்பெற இருக்கின்றது. பிரதேச மட்டத்தில் தோற்றி நீதிநூல் ஒப்புவித்தல் முதலாம் இடம் செல்வி கானா அஜி. நீதிநூல் ஒப்புவித்தல் மத்திய பிரிவு பிற அபிஷாலினி முதலாம் இடம். செல்வி அஜி சித்திரம் முதலாம் இடம். கேசன் சித்திரம் முதலாம் இடம். செல்வன் லானா பாமுஜன் கட்டுரை முதலாம் இடம். செல்வி கோலனா ஆரபி பேச்சு முதலாம் இடம்.
2023 ஆண்டு தேசிய ஆக்கத்திறன் விருது பிரதேச மட்டம் 2ஆம் இடம் செல்வி வானா பரமுஜா. मीना रामसिंह माना सिंधुया सेल्वी पीना अभिनया सेल्वी साना तंसिका பிரதேச மட்டத்தில் நடைபெற்று முடிந்த 2023 ஆண்டுக்கான குழு நடன போட்டியில் நமது வீரபத்திரர் கல்லறை பாடசாலையானது 2ஆம் இடத்தை பெற்றிருக்கின்றது. சித்திரம் 1ஆம் இடம் செல்வி பீனா அபிநயா. இதுவரை நேரமும் பரிசுகளை வழங்கி கௌரவிக்கும் அதிபர் மட்டுவிற்கு சரஸ்வதி வித்யாலய அதிபர் திரு வினாஸ்குமார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து விருந்தினர் கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஜான் மட்டுவில் தெற்கு சரஸ்வதி வித்யாலயத்தைச் சேர்ந்த அதிபர் திரு மைவாகனம் வீராஸ்குமார் அவர்களுக்குரிய கௌரவிப்பை கவிசாளர் நகராட்சி மன்றம் சாவகச்சேரியைச் சேர்ந்த சிறப்பு விருந்தினராக இன்று கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திரு ஸ்ரீ பிரகாஷ் அவர்கள் இந்த கௌரவிப்பை வழங்க வேண்டுமாறு அன்போடு அழைத்திருக்கிறோம். இப்பொழுது விருந்தினர் கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. யான் மட்டுவில் தெற்கு சரஸ்வதி வித்யாலயத்தின் அதிபராக இன்றைய சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திரு மணிவாகனம் வீரஸ்குமார் அவர்களுக்கான கௌரவிப்பை வழங்குகிறார். கவிசாளர் நகராட்சி மன்றம் சாவகச்சேரியை சேர்ந்தவர் இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திரு ஸ்ரீ பிரகாஷ் அவர்கள். தொடர்ந்து 2023 ஆண்டுக்கான தேசிய ஆக்கத்திறன் வெற்றி போட்டியில் பங்கு பெற்றி வெற்றியீட்டிய மாணவர்களுக்கான பரிசுகளும் வெற்றி வேடங்களும் வழங்கும் நிகழ்வு இடம்பெறும். இப்பரிசுகளை வழங்கி வருவதற்காக நமது அருணை பாடசாலை முன்னை நாள் அதிபர் காலசீனா ஆனந்தம் அவர்கள் சார்பாக திரு வைரவநாதன் அவர்கள் இப்பரிசுகளை வழங்கி கௌரவிப்பார். செல்வி வீணா அபிநயா சித்திரம் 2ஆம் இடம். செல்வி தானா அனந்தா சித்திரம் 2ஆம் இடம். செல்வன் ஆனா நற்குமார் கட்டுரை 2ஆம் இடம். செல்வன் சுபானுஜன் பேச்சு 2ஆம் இடம். செல்வன் வீரா ஆதி நீதி நூல் 3ஆம் இடம்.
இதுவரை நேரமும் பரிசுகளை வழங்கி கௌரவித்த திரு வைரவநாதன் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து பரிசுகளை வழங்கி வைப்பதற்காக எமது மீனபத்திர ஆலய பரிபாலன சபையின் பொருளாளர் ஓய்வு பெற்ற விரிவுரையாளருமான திரு மோகன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். செல்வி வீணா டிலக்ஸி சித்திரம் 3ஆம் விழா. செல்வன் ஆன நற்குமரன் சித்திரம் 3ஆம் விழா. செல்வி கோவண்ணா ஆரவி சித்திரம் 3ஆம் விழா. செல்வி ஜானா பிரதிசா சித்திரம் 3ஆம் விழா. செல்வி தானா அஜி கட்டுரை 3ஆம் விழா. இதுவரை நேரமும் பரிசுகளை வழங்கி கௌரவித்த திரு மோகன் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றி. அடுத்து பரிசுகளை வழங்கி கௌரவிப்பதற்காக இளஞ்சி ஆரணியான் அறநிலை பாடசாலை பொறுப்பாசிரியர் திருமதி தேவி வசந்தமலர் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். செல்வி பீனா அபிநயா கட்டுரை 3ஆம் விழா. செல்வி ஜானா பிரதிசா கட்டுரை 3ஆம் விழா. செல்வி பீனா டிலக்ஸி கட்டுரை 3ஆம் விழா. செல்வி கோவண்ணா ஆரவி கட்டுரை 3ஆம் விழா. செல்வி பீனா அபிநயா பேச்சு 3ஆம் விழா. இதுவரை நேரமும் பரிசுகளை வழங்கி கௌரவித்த இளஞ்சி ஆரண்யம் அறநிலை பாடசாலையை பொறுப்பாசிரியர் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றி. ஸ்ரீ வீரபத்ர ஆலய அறநிலை பாடசாலை ஆன்மீக கலை நிகழ்வு மாணவர் கௌரவ நிகழ்வு இனிது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே பரிசு வழங்க நிகழ்வை தொடர்ந்து திருக்குறள் ஒப்புவித்த நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது. அந்த திருக்குறள் ஒப்புவித்த நிகழ்வை செல்வன் சார
உலக பொதுமறையாளர்கள் பொய்யாமொழி புலவருடைய குரலை கடவுள் வாக்கு என்ற அதிகாரத்தில் குரட்பாவை உங்களுக்கும் ஒப்பிட்டு சென்ற அந்த மலை செல்வங்களுக்கு மலை செல்வத்திற்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்று ஜாது ஊரே யாவரும் கேள்வி என்ற கணிப்பு மூன்றாம் வாக்குக்கேற்ற இன்றைய நிகழ்ச்சியுடைய அடுத்த நிகழ்வாக இடம்பெற இருக்கின்றது சிறப்பு உரை. அந்த வகையிலே கௌரவ பரிசாளராக நகராட்சி மற்றும் சாவகச்சேரி கடமையாற்றிக் கொண்டிருக்கும் சிறப்பு விருந்தினராக இந்த கல்வி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திரு பிரகாஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஸ்ரீ பிரகாஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். உண்மையில் 2 மணிக்கு தொடங்கிய இந்த நிகழ்வு இப்பொழுது 5 மணி ஆகின்றது. நேரம் மிக துரிதமாக கொண்டிருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் இன்னும் பல கௌரவிப்புகளும் சில நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. அந்த வகையில் மிக சுருக்கமாக என்னுடைய பேச்சை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். முதற்கண் இன்றைய நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக வருகை வந்திருக்கின்ற என்னுடைய அன்புக்கும் மதிப்புக்குரிய எஃப்சி சத்யசோதீஸ்வர் அவர்களே, பிரதேச செயலகம் செயலாளர் அவர்களே, சிறப்பு விருந்தினர்களாக வருகை வந்திருக்கின்ற மதிப்புக்குரிய செல்வி ரஞ்சனா நவரத்னம் அவர்களே, செயலாளர் பிரதேச செயலகம் நாராயணர், அதே போல சிறப்பு விருந்தினராக வருகை வந்திருக்கின்ற எங்களுடைய அதிபர் மத்திய தெற்கு சட்ட வித்தியாலயம் மயில்வாகனம் தினேஷ் குமார் அவர்களே, கௌரவ விருந்தினர்களாக இங்கு வருகை வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்து கலாச்சார அபிவிருத்தி உத்தியோகத்தர் திருமதி சிவமணி வசந்தகுமார் அவர்களே, கிராம சேவையாளர் திரு பெற நிருபசிங்கம் பிரதீபன் அவர்களே மற்றும் குழுக்கலையாளர்களே, எல்லோருக்கும் இங்கு வருகை வந்திருக்கின்ற பெற்றோர்களே, பிள்ளைகளே, மிக முக்கியமாக வீரபத்திர ஆலய அறநெறி பாடசாலையை முன்னெடுத்தோம் மிக சிறப்பாக முன்னெடுத்து செல்லுகின்ற தலைமை தாங்கி நடத்துகின்ற திரு சானா சுகரதாஸ் அவர்களே,
அவரோடு செய்தி எழுதுகின்ற அவருடைய அன்பு உத்தியோகர்களே, உங்கள் எல்லோருக்கும் இனிய வணக்கம். உண்மையில் நான் நினைக்கின்றேன் இந்த தென்பராட்சி பிரதேசத்தில் ஒரு வினைத்திறனாளராகவும் சிறப்பாளராகவும் இயங்குகின்ற ஒரு அறநெறி பாடசாலையாக இந்த வீரபத்திரர் அறநெறி பாடசாலை இருக்கின்றது. நான் இப்படி ஒரு அறநெறி பாடசாலையை இதுவரை காலமும் சந்திக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கவில்லை. மிகவும் ஆச்சரியமாக இருக்கின்றது. எங்களுடைய சமூகத்தில் அறநெறியை போதிக்கின்ற ஒரு அறநெறி பாடசாலை இவ்வளவு பெற்றோர்களுடைய பங்களிப்போடும் மாணவர்களுடைய பங்களிப்போடும் எங்களுடைய பிரதேசத்தில் அதாவது நகராட்சி மன்றத்தினுடைய பிரதேச எல்லைக்குள் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்கின்ற பொழுது மிக சந்தோஷமாக இருக்கின்றது. இதனை நீங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும். மிகவும் இணைத்திறனாக இதனை தொடர்ந்து நடாத்த வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஒழுக்கமானதாகவும் கண்ணியமிக்கதாகவும் அமையும். உண்மையில் அறநெறி என்பது அறத்தை போதிப்பது. அறம் என்பது என்ன? நல்ல சேவைகளை செய்தால் அது அறம், நேர்மையாக நடந்தால் அறம், உண்மையை பேசினால் அறம், மற்றவர்களை எந்த விதத்திலும் பாதிக்காமல் நல்ல விதமாக மற்றவர் மனதை முன்படுத்தாமல் நடந்து கொண்டால் அதுவும் அறம். ஆகவே நல்லன எல்லாவற்றையும் செய்வது அறம். நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் இந்த அறநெறி. அந்த அறநெறியை நாங்கள் இந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்ற பொழுது எங்களுடைய சமுதாயத்தில் அல்லது எங்களுடைய இனத்தில் ஒரு அறம் மிக்கவர்களாக அல்லது நல் ஒழுக்கம் மிக்கவர்களாக எங்களுடைய பிள்ளைகள் இருப்பார்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அவை அறத்தை போதிப்பதற்கு சமயம் ஒரு துணையாக இருக்குமே ஒழிய அறம் என்பது எல்லா சமயத்திற்கும் உரியது. எல்லா சமயத்திலேயுமே அறம் சொல்லப்படுகின்றது. நீதி போதனை என்பது புத்தபாவானுக்கு உரியது, இயேசு கிறிஸ்துவுக்கு உரியது, இஸ்லாமியத்திலும் உள்ளது. அவை அறத்தை போதிப்பதற்கு யாரும் விதிக்க தேவையில்லை அல்லது சமயம் அதற்கு சார்பாக இருக்க தேவையில்லை. ஆனால் இந்து சமயத்தினூடாக அந்த அறநெறியை கற்பிக்கின்ற ஒரு வழிமுறை எங்களுடைய இடங்களில் இருக்கின்றது. உண்மையில் தென்பகுதியில் எங்களுடைய பேசிய எங்களுடைய அறிஞர் சொன்னது போல தென்பகுதியில் இந்த அறநெறியை போதிப்பதற்கான பாரிய ஒரு செயற்பாடு திட்டங்கள் நடைமுறையில் இருக்கின்றன. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும், பௌர்ணமி நாளில் ஒவ்வொரு சிங்களவர்களும் அதாவது பெரும்பான்மை சமூகத்தவர்களும் அவர்களுடைய விகாரிகளுக்கு போவது, முக்கியமாக கற்சலைக்கு போய் அந்த அறநெறியை படிப்பதில் மிகவும் கவனமாக இருக்கார்கள். பெற்றோர்களும் அதற்கு அந்த பிள்ளைகளை தயார்படுத்தி விடுவார்கள். அவர்கள் எப்பொழுதும் ஒரு வெள்ள ஆடையோடு அந்த அறநெறிக்கு போவதை நீங்கள் காணலாம். அது அவர்கள் பௌர்ணமி நாளில் தவறாமல் செய்கின்ற ஒரு காரியம். அந்த பழக்க வழக்கம் தான் இவர்களை அந்த காலையில் பெரியோர்கள் ஆசீர்வாதங்கள் வைக்கின்ற அந்த பண்பாட்டை அவர்களுக்கு ஊட்டிவிட்டு கொடுக்கின்றார். அதே போல எங்களுடைய பிள்ளைகளுக்கு குறைந்தபட்ச வெள்ளிக்கிழமையாவது இந்த அறநெறிகளை போதிக்க வேண்டும் என்றுதான் சொல்லப்படுகின்றன. அதனால்தான் வெள்ளிக்கிழமைகளில் மிக முக்கியமாக தனியார் கல்வி நிலையங்களை நடாத்த வேண்டாம் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகின்றது. அது இப்பொழுது ஒரு வகையில் நடைமுறையில் இருந்தாலும் அந்த தனியார் வகுப்புகளை இன்னும் சில தனியார் கல்வி நிறுவனங்கள் நடாத்துவதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படி நாங்கள் எங்களுடைய இந்த விடயங்களுக்கு ஈடுபடாமல் அல்லது ஒத்துழைக்காமல் இருக்கின்ற பொழுது அதை முன்னெடுக்க முடியாது என்பதுதான் உண்மை. அந்த வகையில் இந்த வெள்ளிக்கிழமைகளிலாவது எங்களுடைய பிள்ளைகளுக்கு விடுமுறையை கொடுத்து, தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறையை கொடுத்து, இந்த அறநெறியை போதிப்பதற்கு ஒரு ஒழுக்கம் நிறைந்த ஒரு கட்டுப்பாடு நிறைந்த ஒரு சிஸ்டத்தை ஒரு ஒழுங்குமுறையை ஏற்படுத்தி நாங்கள் இனிவரும் காலத்தில் செய்துள்ள வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இப்படியான இந்த நிகழ்வுகள் அமையும் என்று நான் நினைக்கின்றேன். எவ்வாறாயினும் ஸ்ரீ வீரபத்திரர் அறநெறியினுடைய இந்த முயற்சி பாராட்டுக்குரியது, போற்றத்தக்கது. இவர்களுக்கான எந்த விதமான உதவிகளும் அல்லது ஆதரவும் வேண்டும் என்றாலும் நாங்கள் நிச்சயமாக தருவோம். எந்த வகையில் நீங்கள் அதற்காக எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இது எல்லா நிச்சயமாக முன்னெடுக்க வேண்டிய ஒரு விஷயத்தை நீங்கள்
ஒரு குழுவாக இருந்து முன்மாதிரியாக செய்கின்றீர்கள். அந்த வகையில் உங்களுடைய அனைவருக்கும் மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றியை தெரிவித்து இணையம் இந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டு கௌரவித்ததற்காக நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். தொடர்ந்து பரிசு வழங்கும் நிகழ்வுகள் நடைபெற்று முடிந்த திருமந்திர போட்டி அடிப்படையில் வெற்றியீட்டிய மாணவர்களுக்கான பரிசு வழங்கும் நிகழ்வு. இப்பரிசுகளை பெறும் மாணவர்கள் செல்வி ஜீவிகா, செல்வந்தீனா அபிசன், செல்வி நீனா மிகுஸ்தா, செல்வி நீனா ஜனஸ்ரீ, செல்வி பீனா ஜசாமி, செல்வி பீனா அன்சிகா, செல்வன் பீனா ஆதி, இதுவரை பரிசுகளை வழங்கிய தவிசாளர் நகராட்சி மண்டபம் சாவகச்சேரி சேர்ந்த ஸ்ரீ பிரகாஷ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்து இந்நிகழ்வை மேலும் மெருகூட்டிக் கொண்டிருக்கும் தவிசாளர் நகராட்சி மண்டபம் மற்றும் சாவகச்சேரியை சேர்ந்த அவருக்கு ஒரு கௌரவிப்பு நடைபெறுகிறது. அந்த கௌரவிப்பை வழங்குவதற்காக இன்றைய நிகழ்விலே சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஜாலி மட்டுமில் தெற்கு சரஸ்வதி வித்யாலயத்தின் அதிபராக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் திரு மயில்வாகனம் லீலாசுமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றனர். இப்பொழுது எமது நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் தவிசாளர் நகராட்சி மண்டபம் சாவகச்சேரியை சேர்ந்த ஸ்ரீ பிரகாஷ் அவர்களுக்கான கௌரவிப்பை ஜாலி மட்டுமில் தெற்கு சரஸ்வதி வித்யாலயத்தின் அதிபர் திரு மயில்வாகனம் லீலாசுமார் அவர்கள் வழங்கி வைத்தார். தொடர்ந்து நிகழ்வுகள் வரிசையிலே அடுத்த நிகழ்வாக சர்ப்ப நடனம் இடம்பெறுகிறது. அதாவது சர்ப்பம் என்ற அடிப்படையிலே சர்ப்பம் என்றால் பாம்பை குறிப்பது. அது சில வரையில் உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஒரு அடுத்ததாக சர்ப்ப நடனத்தை நிகழ்த்துவதற்காக செல்வி பீனா அபிநயா, செல்வி சானா லேவி, செல்வி ஆனா சிந்துயா, செல்வி பாணிஜா, செல்வி தேவிகா, செல்வி லட்சுமிரா ஆகியோரை அன்போடு இந்த மேடைக்கு அழைக்கின்றோம்.
கட்டபொம்மன் ஆலய அறநெறி பாடசாலை